அவரு ஜி சீரியல்ல டாக்டர் நடிச்சிருக்காரு. அப்படியே டாக்டர் மாதிரியே ஒரிஜினலா செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னா பாத்துக்கங்களேன். நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாரு. அதுல உத்தமன். ஏய் கம்முன்னு இருங்க. என்ன சார் இது வள வளன்னு இருக்க வேண்டிய கண்ணம் இப்படி சொர சொரன்னு இருக்க? நான் சேவிங் பண்ணி விட்டா வேற லெவல்ல இருக்கும். ஐயோ உத்தமன், இது ரொம்ப முக்கியமா? என்ன ஒரு கட்டிங் சேவிங் சொல்லிட்டு இருக்காரு? எனக்கு என்னமோ சொதப்ப போறாருன்னு தோணுது. தம்பி பதட்டப்படாதீங்க, இன்னும் டிராமாவே ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சோன்னா அப்புறம் பாருங்க, இந்த கோபால் பாத்திரத்தோட பாத்திரமா ஒன்றி போயிடுவேன். ஓகே ஓகே, ரொம்ப பேசாதீங்க, அமைதியா இருங்க. உத்தமன், வசு வந்துருவா, போய் ரெடி ஆகலாம் வாங்க. இவனை எடுத்துருவாங்க. வாயா. சூப்பர் தம்பி. வழக்கமா நான் தான் விதவிதமா கெட்டப் போடுவேன், ஆனா நீங்க இந்த கெட்டப்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க தம்பி. உத்தமன், வசு வரலான்னு பாருங்க உத்தமன். அவ என்ன பார்த்து கதறி அழுகுறத என் செல்போன்ல வீடியோ எடுங்க. உத்தமன், எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த வீடியோ காமிச்சு அவளை சர்ப்ரைஸ் பண்ண போறேன், அதுக்கு தான் இது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு தம்பி? என்னாச்சு உங்களுக்கு? நிஜமாலே தலையில அடிபட்டு மூளை குழம்புன மாதிரி பேசுறீங்க. உத்தமன், கேலி கிண்டெல்லாம் வேணாம். வசு வரலான்னு போய் பாருங்க. பாங்க. பாக்குறேன். டாக்டர் பத்திரமா நீங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன். பாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, வசு மேடத்தை காணுமே? டேய் டாக்டர், டயலாக்லாம் கரெக்டா பேசணும், புரிஞ்சதா? கத்தி வச்ச மாதிரி ஷார்ப்பா பேசுவேன் பாருங்க. ஐயோ, அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ட்ரிம் பண்ணி அவங்க மனசுல சேவ் பண்ண மாதிரி இருக்கும் என் நடிப்பு. ஐயோ உத்தமன், எனக்கு பயமா இருக்கு உத்தமன். என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பி வசு மேடம் வராங்க. ஏய் டாக்டர் ரெடி. அர்ஜுன் சார். பெரிய தம்பி, நான் உங்களை பெரிய காயத்தோட இப்படி பாப்பேன் கனவுல கூட நினைக்கல. அர்ஜுன் சார், என்ன மறுபடியும் என்னால பேண்டேஜ் கட்ட முடியாது. ஐ மீன் நர்ஸால மறுபடியும் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாதுன்னு சொல்ல வந்தேன். உத்தமன், என்ன ஆச்சு உத்தமன்? எப்படி ஆச்சு? நீங்க எதுவும் பேசுறாதீங்க டாக்டர். நீங்க தான் ஏற்கனவே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொல்லி அவங்க பயந்துட போறாங்க. நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிடுறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு கவலை இருங்க ப்ளீஸ். பெரிய தம்பியோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால என்னோட பைக் எடுத்துட்டு அப்படியே போனாரு மேடம். போகும்போது பைக் ஸ்கிட் ஆகி கீழே வந்து இந்த மாதிரி. உத்தமன், நீங்க போன்ல பேசுறப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் தானே சொன்னீங்க? அது லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டு போட்டுருக்கு. அது மேடம், பதட்டத்துல ஏதோ மாத்தி சொல்லிருப்பேன் மேடம். இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மேடம். இப்படி அடிபட்டிருக்கே, அம்மாவுக்கு தெரிஞ்சா துடிச்சே போயிடுவாங்க. அப்போ நீங்க துடிச்சு போலியா மேடம்? ஐயோ உத்தமன், ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த வயிறு தான் முதல்ல கலங்கி போகும். ஏன் அர்ஜுன் சார், ஆத்து போக கூடாதா? உத்தமன், நீங்க எதுக்கு பைக்க கொடுத்தீங்க? கால் டாக்ஸி புக் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? அதுல போயிருந்தாலும் இப்படிதான் மேடம் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் பிளான் பண்ணதுக்கு அப்புறம், ஆக்சிடென்ட் முடிவானதுக்கு அப்புறம், ஐயோ ஆக்சிடென்ட்னு தலையில எழுதி இருக்கும் போது இப்படிதான் ஆக போகுது, அத சொன்னேன். இவன் எதுக்கு அழுகுறான்? ஐயோ டாக்டர், நீங்க ஏன் அழறீங்க? மேடம், கத்தியும் கத்திரியும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம உடம்பு முழுக்க இப்படி கட்டு போட்டிருந்தா நான் எப்படி மேடம் வெட்டுவேன்? டேய், ஆஹா உளறி வச்சுட்டோன்னு சட்டி வாய. உத்தமன், டாக்டர் என்ன சொல்றாரு? அது வந்து மேடம், ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும், ஃபுல் பாடி இந்த மாதிரி ஆயிடுச்சே, எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு சொல்றாரு. அதானே டாக்டர்? எஸ் எஸ் டாக்டர், அர்ஜுன் சாருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? ஆமா ஆமா ஆமா, மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மேடம். நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க? எஸ் ஆமா மேடம், ஒரு பெரிய ஆபரேஷன் இருக்கு.
ஆனா அதுக்கு எனக்கு புது சிசர் வேணும். முட்டா பையன் காரியத்துக்கு எடுத்துருவோம் போல இருக்கே. சார் பாடி ரொம்ப ரஃப்பா இருக்கு. இழுத்தா அப்படியே சொயின்னு வலிக்கிட்டு வரணும். புது சீசரா? அதெல்லாம் உங்ககிட்டயே இருக்குமே டாக்டர். இல்ல மேடம், கொரோனா டைம் இல்ல, அதனால பழைய சிசரை யூஸ் பண்ணா பேஷண்ட்டுக்கு கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால டாக்டர் வந்து புது சிசர் கேக்குறாரு. இல்ல டாக்டர்? அப்படிலாம் இல்ல. இப்ப வர கஸ்டமர்லாம் புதுசு தான் கேக்குறாங்க. ஐயோ டாக்டர் உங்களுக்கு என்னாச்சு? இல்ல அது ஒண்ணு இல்ல மேடம், தம்பிக்கு வலி இருக்குதுல்ல, தன்னோட வலியா டாக்டர் ஃபீல் பண்றாரு. அவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. இல்ல டாக்டர்? எனக்கு அர்ஜுன் சாரை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது மேடம், தம்பியை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஏதாவது வச்சிருந்தா தம்பி கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப தாராளமா நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அது ஆறுதல், தேறுதல், இத மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லலாம்ல. டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. முதல்ல சேவிங்க முடிச்சிடுறேன், அப்புறமா கட்டிங்க்கு வரேன். என்ன இது ஷேவிங் கட்டிங்ங்கறாரு? அது ஆபரேஷனுக்கு முன்னாடி பாடியை முழுசா சேவ் பண்ணுவாங்கல்ல, அத சொல்றாரு. இல்ல டாக்டர்? யா எஸ் எஸ். நர்ஸ் டாக்டர் வாங்க. இவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். வச்சிட்டு போறீங்களா? அப்பா பசிக்குதே. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சிக்கன் பிரியாணி சாப்பிடுறேன் சார். அறிவு இருக்கா உனக்கு? போயா வெளிய போய் என்ன நடக்குது வசு கதறி அழுறாளான்னு பாரு. போ. ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டேன்ற. போயா. உத்தமன், என்ன இது? டாக்டர் வாயில கை வச்சிட்டு வராரு. அர்ஜுன் சாருக்கு என்ன ஆச்சு? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் என்னன்னு கேக்குறேன். சார் போன்லெஸ். உத்தமன், அவர் என்ன போன்லெஸ்ங்கறாரு? அது ஒண்ணு இல்ல மேடம், எக்ஸ்ரே பாத்துருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அது ஏதாவது போன் மிஸ் ஆயிருக்கும், அதுதான் போன்லெஸ்ன்றாரு. அவரு ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. பெரிய ஆர்த்தோ டாக்டர். அதுதான் நீங்க நல்லா பண்ணிடுவீங்கறத சொல்லிட்டு இருக்கேன். போங்க போங்க, சட்டி வாயா உள்ள போயா. டாக்டர், ஆர்த்தோல பெரிய டாக்டர். எங்க இருக்கா என் பிரியாணி? யோ, இங்க வா. வசு என்னையா பண்ற? அலறாளா? அதெல்லாம் நல்லா மிரட்டி விட்டுட்டேன் சார். லெக் பீஸ பத்தி பேசணும்னு அரண்டு போயிட்டாங்க சார். இவன் என்ன சொல்றான்? ஆமா சார். லெக் பீஸா? யோ, என்னையா உளறற? அதானே உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஓ, கோபால், நீ சொன்னதெல்லாம் பத்தாது. இப்ப போய் நீ பேசுற பேச்சுல ஃபர்ஸ்ட் அப்படியே அரண்டு போயிரணும். எனக்கு லெக்ல மட்டும் அடிபட்டது இல்லாம கிட்னி, லிவர், பிரெயின் எல்லாத்துலயும் அடிபட்டு இருக்குன்னு போய் சொல்லு. போ. கிட்னி, லிவர் நம்ம மட்டன்லயே கை வைக்கல, சிக்கன் பிரியாணி இன்னும் சாப்பிடல, விட மாட்டார் போல யோ, இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போயா, பிரியாணி இங்கதான் இருக்கும். போ. டாக்டர் கூப்பிட்டீங்களா டாக்டர்? சிஸ்டர், உள்ள கிட்னி லிவர்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்சல் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இருங்க வரேன். உத்தமன், என்ன இது? கிட்னி, லிவர் எல்லாம் பார்சல்ங்கறாரு. அது உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுல்ல, அததான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிரேன்னு சொல்றாரு மேடம். ஏன் மேடம், இப்ப கூட உங்களுக்கு எதுவும் சொல்ல தோணலையா? எனக்கு என்ன தோணணும்? இல்ல, தம்பி இப்படி அடிபட்டிருக்காரே, ஆறுதலா ஒரு 3 வார்த்தை. அது என்ன 3 வார்த்தை? அது உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அவ்வளவுதான். இதான் சொல்ல சொன்னேன். நீங்க இப்படி உளறிட்டே இருந்தா உங்களுக்கு தான் ஏதாவது ஆயிடும். என்னவ கிளம்பின மாதிரியே தெரியல. பேசாம ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிப்போம். அப்போவாது மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்றாளான்னு பாப்போம். என்ன சார் ஆச்சு? ஐயோ, அர்ஜுன் சாருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஐயோ தம்பி, என்னாச்சு? டாக்டர் சார், பேஷண்ட்க்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு, ஐசியூக்கு கொண்டு போங்க. அதெல்லாம் எதுக்கு? பிக்ஸ் வந்தா என்ன செய்யணும்னு தெரியுமா?
இத கையில இப்படி குடுக்கணும். என்ன இது ட்ரிம்மர் மாதிரி இருக்கு? அது 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 வந்து மேடம் அது ட்ரிம்மர்ல அது வந்து இத வச்சுதான் எலும்ப கட் பண்ணுவாங்க மேடம். இல்ல டாக்டர், 5 நிமிஷம் தான், தலை காலி. ஒரு வழியா சிக்கன் பிரியாணி நல்லா செரிச்சிருச்சு. மேடம், ரொம்ப டேஞ்சரான ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்துருவாரு. டேஞ்சரஸ் ஆபரேஷன் சொன்னீங்க, அப்புறம் எப்படி கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பாப்பாரு? அதுதான் டாக்டரோட ஸ்பெஷாலிட்டி. எதிர்பார்த்த ரியாக்ஷனே இல்லையே. கல்லு மனசுக்காரி, பாறாங்கல்ல இருக்கும் போல இருக்கு. டாக்டர், இப்போ அர்ஜுன் சார் எப்படி இருக்காரு? ஏதோ முணங்குறாரு, கல்லு கல்லுன்னு வேற கேக்குது. சேவிங் பண்ண உடனே கடைசியா படிகார கல்லை எடுத்து கண்ணத்துல வச்சு தேப்போம், அதத்தான் சொல்றாரு. என்னது ஷேவிங் படிகார கல்லுன்னு டாக்டர் எதேதோ சொல்றாரு? அது பேஷண்ட் உயிரை காப்பாத்தணும்னா இந்த படிகார கல் இருக்குல்ல, அதால மசாஜ் பண்ணுவாங்க. அது பயங்கரமான ஆன்டிபயோட்டிக் மேடம். அததான் இவர் இப்படி சொல்றல. ஆமா ஆமா. நான் சொல்லி கொடுத்தத அவங்க கிட்ட சொல்லு. மேடம், அவரோட ஆள் மனசு எதையோ எதிர்பார்க்குது. அத அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் சரியாயிடுவாரு. அதுக்குதான் அவர் மனசு ஏங்குது. என்ன சார், டைலாக் சூப்பரா? டாக்டர், அவங்க 2 பேரும் ஏதாவது பர்சனலா பேசுவாங்க, நம்ம வெளியில போலாம். வாங்க. அர்ஜுன் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க. நான் திருவேற்காடு கருமாரி அம்மனுக்கும் மாங்காடு அம்மனுக்கும் வேண்டியிருக்கேன். அர்ஜுன் சார், பாத்தீங்களா, அம்மன் பேரை சொன்னதும் நீங்க கண் முழிச்சிட்டீங்க. இல்ல வசு, எனக்கு இன்னும் முழு உணர்வு வரல. இப்பதானே நீ அம்மன் பேரையே சொல்லியிருக்க. முழு உணர்வு வராம எப்படி அர்ஜுன் சார் வாயை திறந்து பேசுறீங்க? இது ட்ரையல் மாதிரி. முழு உணர்வு வரணும்னா உன்னோட ஆள் மனசுல. அர்ஜுன் சார் பார்த்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அம்மா, ஆள் மனசுலையா? அது என்ன? டாக்டர் சொன்னாரே, நீ கேக்கலையா? வெளி மனசுல 1000 இருக்கும், ஆனா ஆள் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அத மட்டும் நீ சொல்லிட்டீனா நான் எந்திரிச்சு ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன். என்ன இது, ரொம்ப தெளிவா பேசுறாரு. உத்தமன் வேற மாதிரி சொன்னாரே, ஆனா இவரு வேற மாதிரி பேசுறாரு. வசு, அதெல்லாம் வேணாம் வசு. காலில் விழுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். வசு, அதெல்லாம் எதுக்கு எடுக்கிற? உங்க காலை கிழிச்சு பார்க்க போறேன். அதெல்லாம் வேணாம் வசு. வேணும்னா ஹார்ட்டை கிழிச்சு பாரு, உள்ள நீ இருப்ப. ஆக்சிடென்ட் அது இதுன்னு என்ன ஏமாத்துறீங்களா? இங்க பாருங்க, இந்த நேரத்துல நான் 10 சேவிங் கட்டிங் ஓடுறீங்க. இது மாட்டிக்கிட்டு மேடம், 500 ரூபாய் கொடுத்துட்டு இன்னும் 1000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்துறாங்க மேடம். உத்தமன், நீங்களுமா? தம்பிக்கு கால் சரியாயிடுச்சு மேடம். வாங்க வாங்க. மேடம் பாத்தீங்களா மேடம், உங்களே ஏமாத்துறாங்க. ஓ, நீயும் என்ன ஏமாத்துறியா? நீ டாக்டர், அத நான் நம்பணும். உன்னெல்லாம் மேடம், வா, போ 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 போ. ஐயோ, அடியே இனியா, இவ்ளோ பெரிய ஆபீஸ்க்கு இனிமே நீதாண்டி முதலாளி அம்மா. அதனால நீ அப்படியே கெத்தா உட்காரலாம். உட்காரு உட்காரு. உட்காரு உட்காரு. நான் இங்க உட்காந்துக்கிறேன். அப்பா, ஹலோ, நல்ல சூடா ஆரஞ்சு ஜூஸும் ஜில்லுன்னு காஃபியும் கொண்டு வாங்க. ஓகேவா? பாட்டி மாத்தி சொல்ற. ஏய்,
அதெல்லாம் கரெக்டா தாண்டி சொல்றேன். இப்பலாம் ஜூஸ் சூடா இருக்கு, காஃபி ஜில்லுன்னு இருக்குடி. யாரையாவது கூப்பிடு. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். மேனேஜர், ஆடிட்டரை கூப்பிட்டு உள்ள வாங்க. வருவாங்க பாரு. தோ பாருடி இனியா, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் உன் மாமியார் கையில இருக்கிற அந்த மொத்த கொத்து சாவிய அப்படியே புடுங்கிக்கிட்டு எல்லாத்தையும் லவட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க எங்கெங்க என்னென்ன சொத்து இருக்குன்னு எல்லாத்தையுமே கேளு. இதுல குறிப்பா இந்த அசைற சொத்து, அசையாத சொத்து. அது என்ன பாட்டி, அசைற சொத்து அசையாத சொத்து? அடியே நம்ம விட, இந்த காத்துல ஆடுறதெல்லாம் அசைற சொத்து. அப்படி கிண்ணுன்னு ஆடாம அசையாம இருக்கு பாரு இந்த மேஜை நாற்காலி எல்லாம், இதெல்லாம் அசையாத சொத்து. பாட்டி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? காய்லாங்கடைக்கு தான் போடணும். ஐயோ ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி, அசையாத சொத்துனா இந்த வீடு வாசல் ஆஸ்தி எல்லாமே தாண்டி. இதெல்லாம் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியே தெரியல. வரலாமா? வா வா வா, கம். சொல்லுங்க மேடம். இத பாருங்க, அர்ஜுன் சாருக்கும் எனக்கும் கூடி சீக்கிரமே, அதாவது கம்பெனி சில்வர் ஜூப்ளி அன்னைக்கு கல்யாணம். ஐயோ, அர்ஜுன் சார் எனக்கு கணவராக போறாரு. இனியா உங்க பாஸ் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாக போறா. நீங்க பாரு உத்தமா, இனிமே நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வந்துடணும். இந்த Dress எல்லாம் நல்ல கும்மி கும்மி துவைச்சு போடணும், புரியுதா? நீங்க கூட எப்பவுமே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி குளிப்பீங்கல்ல, அப்படி குளிக்காம இனிமே டெய்லி குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு வாங்க. அடே, சிவகாசியில வெடிச்சாலும் பட்டாசுதான், அதையே சீர்காழியில வெடிச்சாலும் பட்டாசுதான். என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே இனியா என்ன சொல்றாளோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும். இங்க பாருங்க உத்தமன், அனாவசியமா பேச வேண்டாம். நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஆமா, நம்ம கம்பெனிக்கு என்னென்ன சொத்து எங்கெங்க இருக்கு எல்லாத்தையும் டீடைலா சொல்லுங்க. மேடம், நம்ம கம்பெனிக்கு நிறைய சொத்து இருக்கு மேடம். எல்லா டீடைலுமே இந்த ஆடிட்டர் ரிப்போர்ட்ல இருக்கு மேடம். இந்தாங்க மேடம். அடே மூதேவி, பார்க்க தெரியாம தானடா உன்கிட்ட கேக்குறா. வந்துட்டான் கையில ஃபைல தூக்கிட்டு. ஏன்பா ஆடிட்டரே, உத்தேசமா வாயில தான் சொல்ல. ஆடிட்டர்னா எல்லாத்தையும் விரிவா விளக்கமா அப்படியே பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்க வேண்டாமா? பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு கட்சிப்பா அது. ரொம்ப கூட கூட பேசுறான் இவன். கோயம்புத்தூர் மில்லு ஒரு 100 கோடி, திருச்சி காட்டன் மில்ல ஒரு 70 கோடி. மொத்தமா சேர்த்தா 500 கோடி ரூபாய்க்கு மேல வரும் மேடம். சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாட்டி பாட்டி, என்ன பாட்டி 500 கோடின்ன உடனே வாய பொளந்துகிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்க? 500 கோடிங்கறானடி. 500 கோடிக்கு எத்தனை சைஃபர் இருக்கும்? நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துறேன், ஓகேவா? சரி 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 சரி. ஆடிட்டர் சார், திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? இனியா மேடம் வர சொன்னாங்க. நம்ம மொத்த சொத்து டீடைல்ஸ் எவ்வளவுன்னு கேட்டாங்க. அதான் மேடம் வந்தேன். அது இனியா மேடம் இவரை வர சொல்ல சொன்னாங்க, அதான் வர சொல்லி சொன்னேன். உத்தமன், என்ன நீங்க? ஆடிட்டர் சார், உங்களுக்கு தெரியாதா நம்ம கம்பெனி டீடைல்ஸை இப்படிதான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவீங்களா? இல்ல மேடம், இனியா மேடம் தான் கேட்டாங்க, அதனால தான் மேடம் சொன்னேன். இது பாருங்க ஆடிட்டர் சார், என்னையும் அர்ஜுன் சாரையும் தவிர நம்ம கம்பெனி டீடைல்ஸை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஓகேவா? சரிங்க மேடம். போங்க. நல்ல பார்ட்டி வச்சு கொண்டாடிடலாம். இப்போ எதுக்கு ஆடிட்டரை கூப்பிட்ட? சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கு சொத்தா? என்ன நீ விளையாடுற? ஏய் ஏய் ஏய், இது பெரிய வாலிபால் கிரவுண்ட் பாரு, அப்படியே பந்து தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு. ஏண்டி இவளுக்கு இல்லாம உனக்கா சொத்து இருக்கும்? அவன் மிஸ்டர் அர்ஜுன், அத ஞாபகத்துல வச்சுக்கோ. பாட்டி, அது மிஸ்ஸஸ் அர்ஜுன். அதான். அது கல்யாணம் ஆனாதானே? வசு, அன்னைக்கு அத்தை சொன்னதும் காதுல விழல? இங்க பாருனியா, இந்த மாதிரி எல்லாம் சும்மா கனவு கண்டுட்டு இருக்காத, நடக்கிறது மட்டும் பேசு. நடக்கிறது தாண்டி பேசுறேன். உனக்கு இப்படி சொன்னா புரியாது. புரியுற மாதிரி ஒரு கதை சொல்றேன். ஒரு கிளி இளவம் பஞ்சு மரத்துல இருக்கிற காயெல்லாம்
பெருசு பெருசா இருக்கே. அது பழமான உடனே நமக்கு நல்ல விருந்துன்னு ரொம்ப நாளா காத்துட்டே இருந்துச்சாம். காத்துக்கிட்டு இருந்துச்சு, காத்துக்கிட்டு இருந்துச்சு, காத்துக்கிட்டே இருந்துச்சு. பாவம் அந்த கிளி. இலவம் பஞ்சு மரத்துல இருக்கிற காய் பழுக்காதுன்னு அதுக்கு தெரியல. அந்த இளவ காத்த கிளின்னு சொன்னனே, அது யாருன்னு தெரியுமா? நீதான். வசு, உன்னோட கதைய என்கிட்ட சொல்லாத. ஆமா, நம்ம 2 பேரோட ஆட்டத்துல அந்த இளவு காத்த கிளியே நீதான். அந்த விரக்தியில தான் நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன். இது பாரு நியா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ரொம்ப ஆடாத. ஏய், அப்படி தாண்டி ஆடுவேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? அப்படியா? இப்போ ஒன்னு சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோ. உன்னால கண்டிப்பா அர்ஜுன் சார கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவும் கனவுல கூட நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்படியா? சவால் என்கிட்டயே சவால். வசு, அதையும் பாத்துடலாம். அர்ஜுன நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பார்க்கலாமா?